उमंग और उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं। பீகார் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ 190 தொகுதிகளுக்கு மேலே பாஜக கூட்டணி முன்னிலை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள், அதிக இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அந்த பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது 190 தொகுதிகள் அப்படிங்கிற அந்த இலக்கை முன்னிலை நிலவரம் வந்து எட்டி இருக்கிறது. ஏறத்தாழ வந்து வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களின் முன்னிலைங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. முதல்ல வந்து 120 இருந்து 110 இருந்தது, 130 ஆச்சு, 150 ஆச்சு, 180. நம்ம சற்று முன் பார்க்கும்போது 180 இருந்தது. இப்போ 190 தொகுதிகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 243 தொகுதிகள் தான் அங்கே இருக்குது. அப்படிங்கிற இடத்துல ஒரு 190 இடங்களுக்கு மேலே அவங்க வந்து பெரும்பான்மை இடங்களை பெறுகிறார்கள். அப்படிங்கிற நேரத்தில் எதிர்க்கட்சிகளுடைய அந்த முன்னணி நிலவரங்கிறது சுருங்கிக்கிட்டே போகுது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், நாங்கள் பீகார் வாக்கு எண்ணிக்கையில் வந்து பாஜக கூட்டணியின் வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையை அந்த நிலவரங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. அங்கே இருக்கிற கள நிலவரம் என்ன? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற தொடங்கி இருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே பாஜக தான் ஒரு முன்னிலையில் இருந்த கட்சியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சரிபங்காகத்தான் போட்டியிட்டிருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 101 தொகுதி என்ற அளவில் பகிர்ந்து கொண்டு 2 கட்சிகளும் சமபலத்தோடு தான் ஒரே கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிட்டிருந்தார்கள். நிதிஷ்குமார் மீதான நம்பிக்கை பீகார் மக்களுக்கு துளியும் குறையவில்லை என்பதற்கு இந்த வாக்கு எண்ணிக்கை ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகின்றது. நிதிஷ்குமாருக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை எதிரணியினர் முன்வைத்திருந்தார்கள். நிதிஷ்குமார் வயது மிகுந்தவர், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வயது முதிர்ந்து விட்டது, இனிமேல் இந்த மாநிலத்தை அவரால் முதலமைச்சராக இருந்து வழி நடத்த முடியுமா என்றெல்லாம் வயதை முன்வைத்து பல்வேறு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான அந்த வாக்காளர்களிலே கிட்டத்தட்ட 71% அளவிற்கு பெண் வாக்காளர்கள் இருந்தார்கள். பதிவாகி இருந்த வாக்குகளிலே 71% அளவிற்கு அந்த வாக்குகளில் பெண் வாக்காளர்களுடைய பங்களிப்பு இருந்தது. இந்த நிலையில் தான் அவர்களுடைய அந்த பங்களிப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய விதமாக நிதிஷ்குமாருக்கான முன்னிலை நிலவரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,40,00,000 பேர் மகளிர் சுய உதவி குழுவில் மட்டும் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மகளிர் குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை, மத்திய அரசினுடைய மானியங்களை பெற்று நிதிஷ்குமார் தொடர்ந்து செயல்படுத்தி வந்திருக்கின்றார். எனவே கடந்த முறை 37% என்ற அளவில் தான் வாக்குகளை அவரும் பெற்றிருந்தார், எதிரணியில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளமும் பெற்றிருந்தது. ஆனால் பெண் வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாம் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு 2000க்கு பிறகு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது நிதிஷ்குமார் தான் என்று நம்புகின்றார்கள். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தொடர்ந்து நிதிஷ்குமார் அங்கு இருக்கக்கூடிய மகளிருக்கு பல்வேறு உதவிகளை வழங்குகின்றார். தேஜஸ்வி யாதவ் கூட ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் மாதந்தோறும் தமிழ்நாட்டை முன்னிறுத்தி அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார். 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் என்று தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை அவர் வசம், அதாவது எதிரணி வசம் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய மகளிர் வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் மீண்டும் ஒரு முறை நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்கள். கடந்த முறை அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக இல்லை, பாஜக தான் நிதிஷ்குமாரை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை பாஜகவை காட்டிலும் 1-2 இடங்களை கூடுதலாக பெற்றோ அல்லது பாஜகவிற்கு சரிசமமான தொகுதிகளை பெற்றோ பாஜக ஆதரவுடன் நிதிஷ்குமார் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. தேஜஸ்வி யாதவிற்கு மீண்டும் ஒரு முறை ஒரு சறுக்கடை கொடுத்திருக்கின்றார்கள் பீகார் மக்கள். தேஜஸ்வி யாதவ் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் தேர்தலினுடைய கள நிலவரங்கள் முழுவதுமாக மாறி அமைந்திருக்கின்றன. பிரசாந்த் கிஷோர் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளில் பெற்றிருந்த வாக்குகளும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததாக பார்க்கப்படுகின்றது. இன்று மாலையும் நாம் தொடர்ந்து இந்த நேரலையிலே பிரசாந்த் கிஷோர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எந்த அளவு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பாக மாறி இருக்கின்றது என்பதையும் பதிவு செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் ஒரு 2-3 தொகுதிகளிலே முன்னிலையில் இருந்தார். இப்பொழுது அவருடைய முன்னிலை என்பது 0 மாறி இருக்கின்றது என்றாலும் கூட பல்வேறு தொகுதிகளில் பிகே என்று சொல்லப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய முதல் அரசியல் நகர்விலே அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இந்த கூட்டணிக்கு, அதாவது காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே எளிதாக எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் இடங்களில் பாஜக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 2 கட்சிக்கும் ஆதரவாக ஒட்டுமொத்தமாக பீகாரிய மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக
தேர்தலுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாக அதையும் கடந்து 190 தொகுதிகள் என்ற அளவிலே முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றது பாஜக கூட்டணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.